தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பத்தி தினமும் ஷாக்கிங்கான பல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதுல இப்ப நீங்க பார்க்க போறது அவனோட தீவு சார்ந்த சில முக்கியமான விஷயங்கள் தான். அது கூடவே உலக புகழ்பெற்ற ஒரு சீரீஸ் அது சார்ந்து இப்போ பல பேரும் கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த உலகத்தில் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சீரீஸ் வந்திருந்தாலும் அதில் நமக்கு பர்சனல் ஃபேவரட்டாக ஒரு 3 சீரீஸோட பேரை சொல்கிறோம்னாக்கா அதில் கண்டிப்பாக ஒரு இடத்துல இந்த சீரீஸை வச்சிரும். அதுதான் ஸ்குவிட் கேம். பல பேர் அந்த சீரீஸ்க்கு ஒரு தீவிரமான ஃபேன்ஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு பிரம்மாண்டமான படைப்புங்க இந்த ஸ்குவிட் கேம். கொரியாவை பேஸ் பண்ணது, அந்த கல்ச்சரை பேஸ் பண்ண ஒரு சீரீஸ். ஆனால் உலகம் முழுக்க கிடைச்ச வரவேற்பு இருக்குது. அதுவும் தமிழ் ஆடியன்ஸ் அந்த சீரீஸ் கூட கனெக்ட் ஆனாங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப வேற லெவலில் இருந்துச்சு. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு அந்த சீரீஸ். ஆனால் அது சீரீஸ் நிஜத்தில் அப்படிதான் நடக்காது அப்படின்னு பல பேர் நினைக்கிறீங்கனாக்கா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரம் இந்த சீரியஸில் காட்டப்பட்ட விஷயங்களை விட 1000 மடங்கு கொடூரமானது. இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, இதுதான் உண்மை மக்களே. அப்படின்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இஷ்யூ சார்ந்து இந்த சீரீஸோட டைரக்டருக்கு எல்லாம் தெரிய வந்து அதுக்கப்புறம் அவர் அந்த ஒரு சீரீஸை உருவாக்கினாரான்னு கேட்டிங்கன்னா, மக்களே நீங்கள் இந்த சீரீஸில் பார்த்ததும் இப்போ நிஜத்தில் பார்த்துட்டு கூட கிட்டத்தட்ட ஒற்றுமை இருக்குது. அதில் தான் உங்களுக்கு அந்த டவுட்டு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடுது. ஆனால் உண்மை பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னு அந்த குழு சொல்கிறாங்க, சீரீஸ் குழு. ஆனால் அவங்க ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க கூட. நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இந்த ஸ்குவிட் கேம் சீரீஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்? இந்த வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கவங்க, நிறைய ஊரை சுற்றி கடை வாங்கி வச்சுருக்கவங்க, அவங்களாம் திரும்ப கடனை செலுத்த முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு லைஃப் டைம் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சில ஏஜென்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட ஒரு கேம் ஒன்று ஆடி, வாங்க உங்களை இன்னொரு தீவு கூட்டு போகிறேன், அங்கே கேமில் வேற லெவல் இருக்குது, அதில் ஜெயிச்சிங்கனாக்கா பணம் உங்களுக்கு கோடி கூட கிடைக்குன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு போவானுங்க. கூட்டு போகிற எல்லாரையும் இந்த லெவலில் இந்த கேமு, அந்த லெவலில் இந்த கேம்னு ஒரு லெவல் கேம்லையும் பல பேர் சாகடிப்பானுங்க. தோக்கிறவங்களாம் எலிமினேட் பண்ணுறேன்னு சாகடிச்சிட்டே இருப்பானுங்க. கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக இருக்கும். அந்த ஒரு ஆளுக்கு தான் ஒட்டுமொத்த பணமும் கிடைக்கும். சொன்னபடி பணத்தை கொடுத்துருவானுங்க, அவ்வளோதான். இதுதான் ஸ்குவிட் கேமை பேஸ் பண்ணி நடக்கும். ஆனால் இந்த கதைக்கிழமையில் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தீவில் நடக்குங்க. ஒரு தீவு, ஆனால் அது வெளி உலகத்துக்கு தொடர்பில்லாத ஒரு தீவு. யாருக்கும் அதை பற்றி தெரியவும் தெரியாது. அந்தளவுக்கு ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுவானுங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறவனுங்களா பணம் கொழுத்த முதலைங்க. கேபிட்டலிசம் இருக்குல்ல, அதோட ஒட்டுமொத்த முகத்தறியவும் கிழிச்சு தொங்க வர்ற மாதிரி தான் அந்த ஒரு சீரீஸே அமைஞ்சிருக்கும். அதான் அதோட அடிநாதமே. ஆக்சுவலாக அதே தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு பார்க்க முடியுது. பணம் கொழுத்த பல முதலைங்க தான் இங்கே வந்து வேலையை காமிச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் தெரியுது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அங்கே வந்துட்டு போன பணக்காரங்க யாருன்னா ஒருத்தர் கூட இல்லாமல் இருப்பான், அவனை சொல்கிறேன்னு வச்சிங்க, அவ்வளோதான். ஓகே ரைட்டு. இந்த எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கும் இந்த சீரீஸில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேமில் அந்த தீவுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா, இதை சார்ந்து இந்த மனுஷன் ஏதாவது சொல்லியிருக்காரான்னு தேடி பார்த்தா ஒரு வார்த்தை கூட மென்ஷன் பண்ணாமல் இருந்திருக்காரு. இவருன்னு அவ்வளோ பெரிய ஆளா ப்ரோ? இவருடைய கேட்கணும்னு கேட்டிங்கன்னா யார் தெரியுமா மக்களே? இது இந்த ஸ்குவிட் கேம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த சீரீஸை டைரக்ட் பண்ண டைரக்டரே இவர் தான், வாங் டாங் ஹியூக்கு. இவர் பல இன்டர்வியூஸும் கொடுத்துருக்காப்புல. ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட தீவை பற்றி ஏதாவது ஒரு மென்ஷன் பண்ணுவாப்புல. அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி இவர் கொண்டு வரதா கூட சொல்லியிருக்கலான்னு பார்த்தா அது போல் எங்கேயுமே அவர் இந்த விஷயத்தை பதிவே பண்ணலங்க. இதுக்காக ஒரு உண்மையான சம்பவங்கள் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கிட்ட இருந்து எடுத்துக்கல அப்படின்னு நம்ம கொண்டுக்க முடியாது. இன்னொரு பக்கம் அவருக்கு எல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. இவ்வளோ விஷயம் ரிசர்ச் பண்ணுறவங்க அந்த செய்தி கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இது போல் தீவு பேஸ் பண்ணி பல மக்களை வஞ்சிச்ச பல விஷயங்கள் நடந்திருக்கு உலகத்தில். இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ ஜெஃப்ரி எப்ஸ்டீன், ஆனால் இது முன்னாடி பல பேர் பண்ணியிருக்கானுங்க. அதை பற்றி நம்ம சேனலே வீடியோ போட்டிருக்கோம், டைம் எடுத்து அதையும் பாருங்கள் மக்களே. ஸோ அதுலேருந்து ஒரு கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கலாம். ஓகே ரைட்டு. ஆனால் இது வரைக்கும் அவர் பப்ளிக்காக கமெண்ட் பண்ணலங்க. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விஷயம் சார்ந்து அவரோட சீரியஸ் கனெக்ட்ன்ற மாதிரி எதுவுமே ஒரு மென்ஷன் பண்ணலை. சரி ப்ரோ, ஆனால் இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பார்க்குறப்ப காட்டு மிராண்டித்தனமா, மிருகங்களை விட பயங்கர மோசமா, அதாவது நாம ஒருத்தரை கை குலுக்கிறப்ப கொஞ்சம் அழுத்தினாலும் உங்களுக்கு வலிக்கும்னு சொல்லிட்டு அந்த புரிதல் நம்மளுக்கு இருக்கும். அதனால ஓரளவுக்கு அழுத்த மாட்டோம். ஆனால் மிருகங்களுக்கு பெருசாக அந்த புரிதல் இருக்காது. காட்டில் இருக்க மிருகங்களுக்கு அப்படி கட்சி சாப்பிட்றதுல குறியாக இருக்கும். இதேமாதிரி மனுஷங்க மாறி இருக்காங்கன்றத அந்த சீரீஸ் பார்க்குறப்ப புரிஞ்சுது. எல்லாம் ஒரு மாதிரி விலங்குகளோட மாஸ்க் அணிஞ்சு அப்படிலாம் வருவானுங்க. இவனுங்க என்ஜாய் பண்ணுறதுக்காகவே அங்கே பல உயிர்கள் போகிற மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்கு இதுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, மக்களும் இங்கே கேள்வியிலே பதில் இருக்குது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நீங்கள் ஃபுல்லாக இது வரைக்கும் வெளியானதை படித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாமல் ஒவ்வொருத்தரும் நடந்திருக்கான்றதான் வெட்ட வெளிச்சமாக தெரியும்.
ஸோ அவங்கள ரிசம்பிள் பண்ணுறதுக்காக கூட இந்த சீரீஸில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இவனுங்களாம் மிருகங்கப்பா அப்படின்றத குறிக்கிற மாதிரி கூட இது போல் மாஸ்க்கை அவங்க கொடுத்துருக்கலாம். யாருக்கண்டா? இன்னொரு கனெக்டை சொல்லிடுறேன். எப்ஸ்டின் ஐலாண்டில் இருக்க நிறைய பெட்ரூம்ஸில் மாஸ்க்கை நிறைய பார்க்க முடியும். ஸோ ஸ்குவிட் கேம் டேரக்டராக சொன்னால் தான் தெரியும் என்ன ஏது எதனா உள்ளேருந்து எடுத்துருக்காப்ல அப்படின்ட்டு. ஓகே ரைட், விடுங்க, அது கொஞ்ச நாள் என்னன்னு தெரிஞ்சிடும். இதுக்கு மத்தியில் நாம சில முக்கியமான விஷயம்லாம் பார்க்க வேண்டியது இருக்குங்க. இந்த எப்ஸ்டினோட 2 ஐலாண்ட்ஸ் இருந்துச்சுல, அதில் ஒன்று விட்டுருங்க, இன்னொன்று அது பேர் லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபிடோஃபல் ஐலாண்டுன்னு சொல்லுவோம். முந்தைய வீடியோ நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். அந்த ஐலாண்டுக்குள்ளே நிறைய விசித்திரமான விஷயங்கள் இருந்திருக்கு. அதில் நம்ம முந்தைய வீடியோவில் மிஸ் பண்ண ஒவ்வொரு விசித்திரமான விஷயங்களையும் இப்போ உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். நீங்கள் முதல்ல பார்க்க போகிறது சோலார் கிளாக்கு. தெரியுதா மக்களே? இந்த பாருங்க, இந்த சோலார் கிளாக்கை அங்கே இருக்க ஹில்லோட டாப்பில் கொண்டு போய் வச்சுருக்கானுங்க. இங்கேருந்து நீங்கள் அந்த தீவோட கடலை பார்க்குறது தெரியுதா உங்களுக்கு டிஸ்டன்ஸு? அது எவ்வளோ டவுனில் இருக்குது, இது எவ்வளோ மேலே இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சோலார் கிளாக்கை அவன் அழகுக்காக வச்ச மாதிரிலாம் எனக்கு தெரில மக்களே. ஏன்னா எப்ஸ்டினோட ஐலாண்டு, ஸோ அந்த பாய்ப்புள்ள அழகுக்காக வச்ச மாதிரிலாம் தெரில. இதை பேஸ் பண்ணியும் ஆபாச கணைகளை தொடுத்துக்கலாமோ என்னவோ, யாரு கண்டா. அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத ஒரு மாடு நிற்கிறது. ஆக்சுவலாக என்னன்னா, ஹால்ஸ்டன் ஃப்ரீஷியன் கவு ஸ்டாச்சு இங்கே பார்த்துட்டு இருக்கிறது. ஒரு பசுமாடு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் இது இங்கே மட்டும் நிற்காதாங்க. அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க, அந்த ஒரு மாடு சிலையை நாங்கள் இப்போ இங்கே பார்ப்போம், இதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பார்ப்போம், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பார்ப்போம், இப்படியே மாறி மாறி நாங்கள் ஒரு இடமா பார்த்துருக்கோங்க. அது வாரத்துக்கு ஒரு முறை இடமாற்றப்பட்டிருக்கு. சில நேரங்களில் தினமும் கூட நான் தொடர்ந்தெல்லாம் மாறி மாறி இருக்கிறத பார்த்துருக்கோன்னு லோக்கல் பீப்புள் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் அந்த தீவை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி இடம் மாறுற ஆப்ஜெக்டாக நம்மளுக்கு தெரியுது. இந்த ஆப்ஜெக்டை ஒரு இடமா கொண்டு போய் வச்சு என்ன பண்ணுவானுங்க? இதில் அழகா ஓகே புரியல. இந்த தீவு சார்ந்து இருக்க 3வது ஒரு ஆப்ஜெக்டை பற்றியே சொல்லிடுறேன். இந்த 3 மிஸ்டீரியஸான ஆப்ஜெக்டில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி உங்களுக்கு தனி வீடியோ போஸ்ட் பண்ணுற மக்களை வெயிட் பண்ணுங்கன்னா அவ்வளோ பெரிய கான்டென்ட் இது. ஓகே, ஒரு மாதிரி ப்ளூ ஸ்ட்ரைப்பில் ஒரு சின்ன பில்டிங் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இது ப்ளூ ஸ்ட்ரைப்டு டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எந்த கோணத்தில் பார்த்தாலும் டெம்பிள் மாதிரிலே தெரியலையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தான் சொன்னேன். அது ஒரு பெரிய கான்டென்ட்டு. ஜூஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருக்குங்க. அந்த கான்டென்ட்டை நான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுவும் அந்த தீவுக்குள்ளே இருக்க ஒரு மிஸ்டீரியஸான ஆப்ஜெக்டாக பார்க்கப்பட்டு இருக்கு. நல்லா சொகுசாக ஜாலியாக இருக்கலான்ட்டு பல பேரை உள்ளே வந்து சின்ன குழந்தைங்க என்னென்ன கொடுமை பண்ணியிருக்காங்களோ அந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸை படிக்க படிக்க நம்மளுக்கு வயிறு எரியுதா. உள்ளுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் அவ்வளோ இருக்குங்க. அந்த ஒரு தீவுக்குள்ளே அவ்வளோ ஸ்விம்மிங் பூல்ஸ். இந்த பாருங்க, டாப்பில் இருக்குது, லோவில் இருக்குது, மிடில் இருக்குது. ஒரு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஸ்விம்மிங் பூல்ஸை அங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்கானுங்க. இதில் ஒரு ஸ்விம்மிங் பூலை பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசிய கொடிக்கு அருகிலே வச்சுருக்கானுங்க. பாருங்க எவ்வளோ க்ளோஸ்டா. இந்த இடத்துல ரொம்ப அழகாக அப்போ என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்திருக்குமோ இந்த பூல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது சார்ந்து அதை மொத்தமாக இறக்கி பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்குது. இது இங்கே தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ஒரு மிசைல் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அணுகுண்டு மாதிரியே தெரியுதுல, ஃபேட் பாய் அந்த ஷேப்பில் கட்டியிருக்கானுங்க. இதை இன்னும் நீங்கள் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு கடலில் போட்டு கப்பல் பயணிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தா அப்படிங்க இருக்கும். அது போல் டிசைன் பண்ணியிருக்கான். பைபிளில் கலா ரசிகனா உள்ளுக்குள்ளே இவ்வளோ கட்டி வச்சுருக்கான். இதே தீவுக்குள்ளே இந்த ஒரு ஆப்ஜெக்டையும் பார்க்க முடியுது. பொதுவாக இந்த ஹாலிவுட்டில் ஹால் ஆஃப் ஃபேம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த ஸ்டார்ஸு கீழே ஃப்ளோரில் பொறிக்கப்பட்டு ஒரு பெரிய கௌரவமெல்லாம் கொடுக்கப்படும். அந்த ஒரு கான்செப்டா இல்லைனா ஹெலிபேடு சார்ந்த ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கானோ என்னவோ. ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அப்படின்ற டெக்ஸ்ட்டை மட்டும் பார்க்க முடியுதுங்க. இங்கே மட்டும் பேத்து எடுத்திருக்கான் ஓகேவா. மேலே இருந்த அந்த டைலை ஃபுல்லாக இங்கேருந்து பேத்து எடுத்திருக்கானுங்க. ஆனால் இந்த என்ற எழுத்து மட்டும் இங்கே வச்சுருக்கானுங்க. ஃப்ளோரில் என்ற எடுத்து இதுவும் கொஞ்சம் வியடாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த எப்ஸ்டின் ஐலாண்டில் இருக்கிற எப்ஸ்டின் ஸ்டேட்டோட ஒரு பார்ட்டு. அதுவே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. கீழே ஃபுல்லாக கடல், இந்த சார்ந்த அரிப்பு ஏற்படாத அளவுக்கு ஃபுல்லாக சோறு எழுப்பிட்டான். இதுக்கப்புறம் மேலே அவனோட அந்த பங்களாவை கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க. டென்னிஸ் கோர்ட்ஸ் உள்ளே இருக்குது. இதை பார்த்தானு ஹெலிபேடு, சில கெஸ்ட் வில்லாஸ் வேறு இருக்குங்க உள்ளுக்குள்ளே. ஒரு வில்லாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா லைப்ரரிலாம் வச்சுருக்கான். ஒரு வில்லாவில் லைப்ரரியோடு சேர்த்து வச்சுருக்கான். ஜாப்பனீஸ் பாத் ஹவுஸ் இருக்குல்ல, அது உள்ளே கிடக்கு. இவ்வளோ எதுக்கு? ஒரு மூவி தியேட்டரை உள்ளே வச்சுருக்கான். ஒரு தனி தீவுன்னு சொல்லக்கூடாது, தனி உலகம். அந்த அளவுக்கு சொகுசாக என்னென்ன விஷயங்களை வாடுறதுக்கு வைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் வச்சு தொலைச்சிருக்கான். உள்ள அந்த ஜாப்பனீஸ் பாத் ஹவுஸ்லாம் இருக்கிறத பார்த்தா ஃபியூச்சரில் ஜப்பானியர்கள் பேரும் அந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸில் வெளியானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை போல இருக்கு. ஓகே ரைட்டு, இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே அவங்க பேர் வெர்ஜினியா கியூஃபர். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த பொண்ணு தான் முறை எப்ஸ்டின் ஃபைல்ஸை வெளியிடுங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனவங்க. இவங்களும் எப்ஸ்டினால் பாதிக்கப்பட்டவங்க. ஒரு கடத்தில் அந்த பொண்ணு நீதி கிடைக்கலாதுன்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை தானே மாற்றிக்கிட்டாங்க. 3 குழந்தைங்க வர அந்த பொண்ணுக்கு. இப்போ தான் ரீசெண்டாக தான் சில மாதம் முன்னாடி இந்த விஷயம் நடந்துருந்துச்சு. இந்த பொண்ணு அப்போ சொன்ன விஷயங்கள்லாம் பொய்ன்னு எல்லாருமே சொன்னானுங்க. ஏன்னா அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, அப்போது இந்த நிற்கிற பக்கத்தில் பிரின்ஸ் ஆண்ட்ரூ
ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவர் பிரின்ஸ் ஆண்ட்ரூ, இப்ப முன்னாள் பிரின்ஸ் ஆண்ட்ரூ. இவரால தான் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டேன்னு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்ப இவரு, நான் அந்த பொண்ணை பார்த்ததே இல்லை, யாருன்னு தெரியாது, மழுப்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. அந்த பொண்ணு அந்த குற்றச்சாட்டு சொன்னதெல்லாம் பொய்ன்னு பல பேர் அந்த பொண்ணு பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல இந்த போட்டோ வெளியாயிடுச்சா, அவ்வளோதான், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணை அவர் மீட் பண்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ தலைவன் உள்ள எஸ்டேட்டுக்குள்ள எங்கேயோ போய் ஒழிஞ்சிட்டு இருக்காப்ல. யாரும் இந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ, முன்னாள் பிரின்ஸ் ஆண்ட்ரூ. இது எதுக்காக இங்கே சொல்றேன்னா, இந்த பொண்ணு சொன்னாங்களே தன்னை இவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாலியல் வன்கொடுமை நடந்த இடமா கருதப்படுறது இந்த லிட்டில் சென்ட் ஜேம்ஸ் ஐலாண்டு தான், இந்த பெடோஃபைல் ஐலாண்டு. இந்த கிஸ்லின் மேக்ஸ்வெல், இந்த லேடியை பற்றியும் சொல்லிடுறேன். ஜெஃப்ரி எப்ஸ்டைனோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவன் பண்ண மாமாத்தனமான வேலை எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் பாலம். இவங்க உங்ககிட்ட ஒரு முறை இந்த கேஸில் மாட்டும் போது கேட்டாங்க அஃபிஷியல்ஸு, ஏங்க இந்த லிட்டில் சென்ட் ஜேம்ஸு அந்த பெடோஃபைல் ஐலாண்டுக்கு இது பல சின்ன சின்ன பொண்ணுங்களாம் வந்துட்டு போகிறாங்களாமே, உங்களுக்கு தெரியாதா என்ன, எப்ஸ்டைன் கூடயே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி கேஷுவலாக பதில் சொல்கிறாங்களாம். சிரிக்கிறாங்க, ஐயா நீங்கள் வேறு தெரியாமல் பேசுகிற மாதிரி சிரிக்கிறாங்க பாடி லாங்குவேஜில். சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, இல்லை நான் எப்போ வேணால் அங்கே போக மாட்டேன், எப்ஸ்டைன் எப்போமேலாம் அங்கே இருக்க மாட்டார், எப்பயாச்சும் அவர் போவார், அப்போ நான் அவர் கூட போவேன் அப்படின்னு இருக்க அந்த அம்மா. அது மட்டும் இல்லை, அப்படி நாங்கள் போகிறப்போ ஒரு பொண்ணை கூட நாங்கள் அங்கே பார்த்தது இல்லையேங்க, அங்கெல்லாம் யாரும் கிடையாதுங்க, அப்படி நாங்கள் 2 பேர் தான் போவோன்ற மாதிரி இந்த அம்மா சொல்லி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? அவன் பார்த்து விட்ட வேலைக்கு இந்த அம்மா பார்த்து விட்ட வேலைக்கு, ஏன்னா இதே நல்லதெல்லாம் நினைக்காது இந்த பொம்பளையும், இதே பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இப்போ இந்த அம்மா ரிலீஸ் பண்ண சொல்லி கோர்ட்டு வேறு போகிறாங்களாம். இப்போ அந்த காமெடி வேறு போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த அம்மா உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கேஸு. இல்லை எப்ஸ்டைன் ஏற்கனவே செத்தாச்சு, இப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லா உண்மையே தெரிஞ்ச அந்த அம்மா மட்டும்தான். அந்த அம்மா உயிரும் போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் எந்த ஒரு ஹோப்போ இல்லாமல் போயிடும் பல பேருக்கும். ஓகே ரைட்டு. எப்ஸ்டைனோட ஃபைல்ஸ் வெளியாச்சுல, இப்போ இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 150 ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் லீக் ஆகி இருந்துச்சு. இப்போ நம்ம எப்ஸ்டைன் ஃபைலை பற்றி பேசுகிறோம், அப்பயே லீக் ஆகிருந்துச்சு. ஆக்சுவலாக அதில் பல அமெரிக்க பொலிட்டிஷியன்ஸோட பேர் அடிபடுச்சுங்க அந்த லீக்கில். ஆனால் அந்த டைமில் எல்லாம் ஈஸியாக கடந்து போயிட்டாங்க. ஏதோ ஃபேக்கு ஏதோ கிரியேட் பண்ணி போட்டிருக்கு, அதெல்லாம் நம்புவீங்களா நீங்கள் அப்படின்ட்டு மக்களை ஈஸியாக ஏமாத்துறாங்க. ஆனால் இப்போ லட்சக்கணக்கில் இமெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸும் வெளியே வரவே இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் மூலமாக நிறைய பேரால் மறுக்க தான் முடியுதே தவிர திட்டவட்டமாக நான் இல்லைன்னு சொல்லவே முடியலங்க. அப்பேற்பட்ட நிலைமை கொண்டு வந்து விட்டுருச்சு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். எப்ஸ்டைன் இந்த தீவுக்குள்ளே இவ்வளோ வசதிகளை செய்கிறதுக்காக பல மில்லியன் டாலரை செலவு பண்ணியிருக்கான். ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தவன், அதுக்கப்புறம் வெல்த் மேனேஜ்மெண்ட்னு பண்ண ஆரம்பிச்சவன், இதுக்கப்புறம் சர்வதேச மாமா பையில அடையாளப்படுத்திக்கிட்டவன். அவனுக்கு இவ்வளோ காசு வந்திருக்குனாக்கா அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதா? வாய்ப்பே கிடையாது மக்களே. இங்கே வந்துட்டு போன அந்த பெருசுங்க இருக்கல, நிறைய பெரிய பெரிய ஆட்கள், கண்டிப்பாக அவங்க தான் ஃபண்டை இன்ஃப்ளோவாக உள்ளே கொடுத்துருக்கணும், அதனால ஃப்ளோ பண்ண விட்டுருக்கணும் உள்ள. அவன் தான் இஷ்டத்துன்னு இப்படி கட்டி வச்சிருக்கான் பணத்தை இறச்சி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவனுக்கு இந்த அளவுக்கு பணம் அவனா சம்பாதிச்சதா இருக்குமா, இல்லை பிளாக்மெயில் பண்ணியோ, இல்லைனா மற்றவங்கிட்ட இருந்து இவனா அன்பா கேட்டு வாங்கியோ இருக்குமா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.